ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆர்பிஎல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிமெண்ட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதில் 2 ப்ரைவேட் செக்டார் பேங்க் பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பேங்க் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து அடுத்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16,258 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஹெச்டிபி அந்த ஐபிஓ கெயின் மூலமாட்டி உங்களுக்கு ஒரு 9,128 கோடி வந்திருக்குது. அதாவது ஐபிஓ போட்டாங்க அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ், அது மூலமாட்டு 9,128 கோடி உங்களுக்கு ஒரு ப்ரீ டேக்ஸ் கெயின் வந்திருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து அப்படி வந்தால் கூட டிப்பு தான் இருக்குது. ஏன்னா 16,475 கோடி, இப்போ 16,258 கோடி தான் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி டோட்டல் ப்ரொவிஷன் 14,442 கோடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ப்ரொவிஷன் 9,000 கோடி இருக்குது. அடுத்தது கண்டிஜினியட் பஃபர் வந்து ஒரு 1,700 கோடி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டலோன் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 31,438 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.35% இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 17,431 கோடியாக இருக்குது. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ அந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ மூலமாட்டு வந்தது 39.6% இருக்குது. அடுத்து ஸ்டாண்டலோன் இன்கம் 99,200 கோடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் கிராஸ் அட்வான்சஸ் 6.7% இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் டெபாசிட் 16.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா ரேஷியோ 33.9% இருக்குது. பட் இது வந்து குறைஞ்சிருக்குது, 38.2% குறைஞ்சிருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 2.98 lakh crore இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 19.88% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. அட் த சேம் டைம் டோட்டல் இன்கம் கன்சாலிடேட்டட் சைடில் வந்து பார்க்கும்போது 1.33 lakh crore இருக்குது. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 21,730 கோடியாக இருக்குது. அதாவது இந்த ஹெச்டிபி ஐபிஓ கெயின்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபீஸ் அண்ட் கமிஷனில் வந்த ரெவன்யூ 75.9 crores. ஃபாரெக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து வந்தது 16.3 crores. நெக்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் மார்க் டு மார்க் கெயின்ஸில் வந்தது 101.1 crores. இன்சூரன்ஸ் சப்சிடரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1,645 கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ 1.40% இருக்குது. நெட் என்பிஏ 0.47% இருக்குது. பட் ஆக்சுவலி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி, அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த அசட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசட் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது ஒரு நெகட்டிவ் தான். ரிட்டர்ன் ஆன் அசட் 0.48% இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 30,734 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன் 14,442 கோடியாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு 5 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகுறது ஜூலை 25 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் போல். ஆகஸ்ட் 11 அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா டிவிடன் பேமெண்ட் ஆகும். ஆகஸ்ட் 27 அந்த போனஸ் இஷ்யூ பண்ணாங்கல்ல, அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பெருசாகணும் இல்லை, ஆக்சுவலி ப்ராஃபிட்டே விழுந்திருக்குது. அந்த 9,128 கோடி ஒன் டைம் கெயின் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஸ்லைட்லி விழுந்திருக்குது. ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 15.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13,558 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 12,768 கோடியாக இருக்குது, 15.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் ப்ளஸ் அந்த ட்ரெஷரி கெயின்ஸ் மூலமாக வந்தது 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.34%. ப்ரொவிஷன் ப்ளஸ் வந்து டேக்ஸ் ரிலேட்டட் அதெல்லாம் சேர்த்து ஒரு 1,815 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் குவாலிட்டி 1.67% இருக்குது, இது இயர் ஆனர் பேசிஸில் குறைஞ்சிருக்குது. நெட் என்பிஏ 0.41% இருக்குது, ஆக்சுவலி 0.43% குறைஞ்சிருக்கு. நான் பெர்ஃபார்மிங் லோன் வந்து 75.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 16.97% இருக்குது. காமன் டயர் 1 ரேஷியோ 16.31% இருக்குது. மினிமம் ரெகுலேட்டரி ரிக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.70%, அடுத்தது 8.20% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீக்வென்ஷியல் பேசிஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன் போர்ட்ஃபோலியோ 6.9% ஆட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது, சீக்வென்ஷியல் பேசிஸில் 0.5% இருக்குது. ஆக்சுவலி இந்த லோன் வந்து அவங்களோட டோட்டல் லோன் போர்ட்ஃபோலியோவில் 52.2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிஸ்னஸ் பேங்கிங் போர்ட்ஃபோலியோ 29.7% க்ரோத் ஆயிருக்கு, சீக்வென்ஷியல் பேசிஸில் 3.7%. ரூரல் லோன் புக் வந்து 0.4% டிக்ளைன் ஆயிருக்கு, சீக்வென்ஷியல் பேசிஸில் 1.5% டிக்ளைன் ஆயிருக்கு.
டொமஸ்டிக் கார்பரேட் போர்ட்ஃபோலியோ வந்து 7.5% வந்து க்ரோத் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 1.4% விழுந்திருக்கு. டோட்டல் அட்வான்சஸ் 11.5% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 1.5% விழுந்திருக்குது. ஆவரேஜ் டெபாசிட் 11.2% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆவரேஜ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் காசா ரேஷியோ 38.7% இருக்குது. டொமஸ்டிக் லோன் போர்ட்ஃபோலியோ 12% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பார்த்தா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஐசிசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் தான் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்பேர் பண்ணும்போது ஐசிசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் பென்ஷன் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அது இல்லாமல் ப்ரொடென்ஷியல் லைஃப்னு ஒரு ஐபிஓ விரைவில் வர இருக்குது. ஸோ இது வந்து ஐசிசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த ரெண்டு ரிசல்ட்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐசிசிஐ பேங்கோட ரிசல்ட்ஸ் தான் நல்லா இருக்குது. பட் இப்போதைக்கு ரெண்டு பேங்க்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. பட் இப்போ வந்து ரெண்டுமே கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்தியன் சிமெண்ட்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் 131 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ 1025 கோடியாக இருக்குது. இது ஃப்ளாட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் சீக்வன்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 14% இங்கே விழுந்திருக்குது. ப்ராஃபிட் ஒரு 19 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனி தான். 1042 கோடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸில் போயிருக்குது. அது ஒரு முக்கிய ரீசன். பட் எக்ஸ்பென்சஸும் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு ரிசல்ட்ஸ் மொக்கையாக தான் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஏன்னா க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க வந்து எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் அதாவது இந்த ரிலையன்ஸ் ரீட்டைலை வந்து தனியாக டிமர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், அடுத்து நியூ ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு எஃப்எம்சிஜி செக்டரை தனியாக டிமர்ஜர் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜியோ தான் நாங்கள் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஐபிஓ மூலமாட்டு. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமர்ஜர் பண்ண போகிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 200 கோடி பண்ணியிருக்காங்க. 46% விழுந்திருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1847 கோடியாக இருக்குது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 3441 கோடியாக இருக்குது. ஃபீஸ் கமிஷன் ஃபாரெக்ஸ் ஏர்னிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 1069 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 702 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸில் விழுந்திருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட ப்ரொவிஷன் 442 கோடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் தர்மடி இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி பார்க்கும்போது கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் 2.78% இருக்குது. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் என்பிஏ வந்து 0.45% இருக்குது. இது இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ரிட்டர்ன் ஆன் அசட் 0.56% இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்த் இந்த பேங்கோடது 14,957 கோடியாக இருக்குது. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 15.42% இருக்குது. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது. இது கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் இது ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் பேசிஸில் அடி வாங்கியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவரோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 44 கோடி பண்ணியிருக்காங்க. 44.68 crores பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரெவன்யூ வந்து 5% மேலே விழுந்திருக்குது. 5.35% 1885 கோடி. நெட் டெப்ட் வந்து ஆக்சுவலி உங்களோட டோட்டல் டெப்ட் வந்து ஜூன் குவார்ட்டரில் 584 கோடியாக இருந்திருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.43 இருக்குது. நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 16,431 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 3960 மெகாவாட் சாசன் அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட் மத்திய பிரதேஷில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பிளான் லோட் ஃபேக்டர் வந்து 91% இருக்குது. 1200 மெகாவாட் ரோசா பவர் பிளான் உத்தரப்பிரதேஷில் போடுறாங்க. ஸோ இது மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். கொஞ்சம் அந்த கம்பெனி வந்து மீண்டு வர மாதிரி இருக்குது. அது இல்லாமல் 6000 கோடி ஃபண்ட் ரைஸும் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலையன்ஸ் பவர் கொடுத்து அப்டேட்டு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ட்ரக் மேக்கிங் கம்பெனி, அதாவது ட்ரக் மேக்கிங் கம்பெனி இட்டாலியை சேர்ந்த அக்னெலி ஃபேமிலிட்டு வந்து வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ்ட்டு தான் இருக்குது. ஒன்று அக்னெலி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர். ஸோ இதில் எக்ஸர் கிட்ட 27.1% ஸ்டேக் இருக்குது. 43.1% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்குது அக்னெலிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ இதை அக்யூசிஷன் பண்ணால் ஓட்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குறதுக்கு தான் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, இந்த இவாக்கோ அப்படிங்கிற கம்பெனி. பட் ஆக்சுவலி இந்த கமெண்ட்ஸுக்கு வந்து இவாக்கோ வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸார் அண்ட் இவாக்கோ. ஸோ இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணாங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4116 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் இன்கம் 31,791 கோடி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது 27,296 கோடியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9,113 கோடியாக இருக்குது. இது கொஞ்சம் விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 11% விழுந்திருக்கு. அசட் குவாலிட்டி 3.52% இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு கிராஸ் அட்வான்சஸ் அது வந்து 6.83% இருக்குது. ஆக்சுவலி 6.83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் என்பிஏ 0.62% இருக்குது. நெட் என்பியும் குறைஞ்சிருக்கு. ஸோ அசட் குவாலிட்டி இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் லோன்ஸ் வந்து 1,153 கோடி, பட் இதுவும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.11% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 94.65% இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் 5% வளர்ந்துருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எல்லா பேங்கோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி பெருசாட்டும் இல்லை, பெருசாக அடியும் இல்லை, அப்படி நார்மலாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க் கரூர் வைசியா பேங்க் ஆக்சுவலி ஜூலை 24 பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க போனஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு தான். ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 2002 வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போனஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2010 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போனஸ் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2018 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு 3 டைம் கொடுத்துருக்காங்க. 2002, 10, 18 இந்த டைம்லலாம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருக்கா 1:1, அடுத்த டைம் வந்து 2:5, இன்னொருக்கா வந்து 1:10 அந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 24 பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. எந்த ரேஷியோவில் டிக்ளேர் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு அடுத்த ஒரு ஐபிஓ வருது. பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ 24 ஓப்பன் ஆகி 28 க்ளோஸ் ஆகுது. 759 கோடி ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. ரீட்டைல் போர்ஷனுக்கு 10% ஒதுக்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா, அதாவது இது வந்து பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இருக்குது, அதோட பேரண்ட் கம்பெனி, அதாவது பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் தான் பேரண்ட் கம்பெனி, அதோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி தான் பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இந்த ஐபிஓ நல்லா இருக்குமாங்கிறத ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு நாளைக்கு உள்ள சண்டே எபிசோட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பிரிகேட் ஹோட்டல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அல்லது யாராவது நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க ஓரளவு பெட்டராக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,169 கோடி. நெக்ஸ்ட்டு 10,374 கோடி டோட்டல் இன்கம், இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த பேங்க் வந்து நெட் ப்ராஃபிட் ஒரு 880 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அதை பண்ணியிருந்தாங்க. பட் அதை காட்டிலும் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது மட்டும் 8,559 கோடி, இது ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2,304 கோடி, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் அசட் குவாலிட்டி 3.13% இருக்குது. 4.54% குறைஞ்சிருக்கு. பாசிட்டிவ் அப்டேட். நெட் என்பிஏ 0.49% குறைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 521 கோடியாக இருக்குது. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 97.02% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.02% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 17.6% இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் 10.84% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. JSW ஸ்டீல் வந்து 100% ஸ்டேக் வந்து சாஃப்ரான் ரிசோர்ஸஸில் 680 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூஷன் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் அந்த இன்சால்வன்சி சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டுருக்குது. பட் அது பெருசாக இதை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. எதுனா அவங்க வந்து 2030 to 31 வந்து 50 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டியை நாங்கள் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருக்காங்க. பட் பூஷன் ஸ்டீல் அண்ட் பவர் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு கோர்ட் ஒரு தடை போட்டாங்க. ஸோ அதனால அந்த எங்களோட டார்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இப்போ சாஃப்ரான் ரிசோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா 680 கோடிக்கு அவங்களோட லேண்ட் அசட்ஸ் எல்லாமே சேர்த்து 100% ஈக்விட்டி அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. பட்டேல் இன்ஜினியரிங் வந்து 240 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்டு NHPC வந்து வின் பண்ணியிருக்காங்க. டீஸ்டா வி ஹைட்ரோ பவர் கான்ட்ராக்ட் பட்டேல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா NHPC வந்து வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 269 கோடி. டோட்டல் இன்கம் 3,379 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணது 2,911 கோடி. நெக்ஸ்ட் 540 கோடி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அசட் குவாலிட்டி 3.34% இருக்குது, குறைஞ்சிருக்குது. அது மாதிரி நெட் என்பியும் 1.59% 0.91% குறைஞ்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 217 கோடியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 92% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட் 0.67% இருக்குது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 17.9% இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் ஒரு 11% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.